ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராயன் மூவி ட்ரோல்ஸ் வந்திருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இது நம்ம ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சரி வாங்க பார்ப்போம். ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் கொத்தால தேவர், அவர் யார்? அவரு கொண்டராசு. ஏதாவது சொல்லி புரியும் பாத்துக்க. இத வெற்றிமாறன் சொல்றாரு பாத்தீங்களா? அவரு கொண்டராசு. சரி, யாரு போய் போட்டுருக்கா பாருங்க. நல்லாதான் இருக்கு. ஏன் செல்ல குட்டி நல்லபடியா போயிட்டு வாமா, நல்லா இருக்கணும். என்ன உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே, இதுக்கிட்டே திரியிற, இதுக்குள்ளே திரியிற. பொம்பளை பிள்ளைய கொஞ்ச நாள் நீ வந்துகிட்டு நிக்கிற. வேலைக்கு போகாம இந்த வேலைதான் பாப்பேன் அந்த வேலைதான் பாப்பேன்னு திரியிற. எனக்கு எரிச்சல் வருது. உன நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. உண்மையிலே பார்த்தது இப்படிதான் இருக்கும். நிறைய சீன்ல திட்டிட்டே தான் இருப்பாரு. ஒரு சீன்ல கூட அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. எனக்கு இந்த படத்துல தங்கச்சிக்கு நிறைய பேசுவார் நல்லா. தம்பியில என் மடியில படுத்துங்க வாங்க. அந்த அளவுக்கு பத்திரமா தனுஷ் உண்மையிலே சீரியஸா பாத்துக்காரு இந்த படத்துல. ஒரு செம்ம அண்ணன் இந்த படத்துல. தம்பிங்க தான் கொஞ்சம் சரியில்லை. தம்பிங்க ஒழுங்கா இருங்கடா. அண்ணனுக்கு நாங்க நல்லா தாண்டா இருக்கோம். ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா, ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான். ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள. வணக்கத்திற்குரிய வசந்தா மேடம் நினைச்சா அது ராவாடிக்கிற ரங்கீலாவா இருக்கே. பம்பளி மாஸ் அதுலாம் சொல்லாத, எனக்கு கிட்ட கோவம் வந்துடாமா? பின்ன என்ன, குண்டா இருந்தா என்ன தப்பு? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். No comments. உண்மைதான். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். உனக்கு ரொம்ப கோபம் வருதே. கோபம் வந்தா கொலையும் செய்யும். கொலையா? இதுக்கு தேவல பம்படியாடா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்கள ரொம்ப சாப்பிட்டா விளையாட்டுத்தனமா பப்ஜி விளையாண்டு இருக்க பொண்ணா காமிப்பாங்க. கடைசியில பார்த்தா படத்துல அவ்வளவு பெரிய சீனே அவங்க தான் பண்ணி வச்சிருப்பாங்க. பா, அதெல்லாம் செம்ம சீன் உண்மையிலே. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். ஆமாண்டா, எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. சொன்ன மாதிரி இந்த படத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மீம்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சது. அண்ட் அதுவும் இல்லாம ஃபைனலா நான் ஒரு மீம் யோசிச்சேன். எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்ற 15ல 20,000 தரேன். பெரிய விஷயம் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. ஏன் கிட்ட எதுக்கு இந்த வரட்டுக்கு வருவோம்? உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். நம்ம பார்த்த எல்லா மீம்ஸ்லயும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீம்ஸா இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் வீடியோல சீக்கிரமாவே பார்ப்போம். இன்னொரு விஷயம், ராயன் மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ரிவ்யூ இருக்குங்க, பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? பாய்.